இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசபேலின் கிரியைகளுக்கு தன்னில் இடம் கொடுத்த தியத்தீரா சபை எசபேலின் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் 3 காரியங்கள் அவளுக்கு செய்யப்படும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார். 1, அவள் கட்டில் கிடையாக்கப்படுவாள். 2, அவளோடு பாவம் செய்தவர்கள் உபத்திரவத்திலே தள்ளப்படுவார்கள். 3, அவளுடைய பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள். தேவனாகிய கர்த்தர் தியத்தீரா சபையாகிய எசபேலை கட்டில் கிடையாக்குவார் என்றால் தேவன் பலவிதமான சிச்சைகளின் மூலம் எசபேலுடன் இடைப்படுவார் என்பதை அறிய முடிகிறது. இச்சபையானது வெளிப்பட இருக்கும் லவோதிக்கேயா சபையான அந்தி கிறிஸ்துவின் சபைக்கு முன்னோடியானதாக அமைந்திருக்கிறது. பாவத்தில் விழுந்தவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடாமல் அவைகளில் நிலைத்திருக்கும் போது வியாதி, வருத்தங்கள், மரணம், நஷ்டம், வேதனையான அனுபவங்கள் மூலமாக அவர்களை சந்திக்க ஆரம்பிப்பார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 1 குருந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30வது வசனம் வரை. 2வதாக, தியத்தீரா சபையாகிய எசபேலோடு பாவத்தில் உடந்தையாக இருந்தவர்களுடன் இடைப்படுகிறார். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வசனங்களில் எசபேலின் வரலாறுகளை பார்க்கிறோம். எசபேலின் தகப்பன் சீதோனின் ராஜாவும் பாகாலின் ஆசாரியனுமான ஏத்பாக். இவள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை திருமணம் செய்த நாள் துவங்கி விக்கிரக ஆராதனை இஸ்ரவேலில் பழுகி பெருகியது. பாபில் கோபுரத்தில் நிம்ரோத் மூலம் உருவான பாபிலோனிய வழிபாட்டு முறைமைகளை இஸ்ரவேலர் கடைபிடிக்க விக்கிரகத்தை வழிபட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளான அகசியா, யோராம் காலங்களிலும் அந்நிய தேவர்களை வழிபடும் வழிபாடு தொடர்ந்தது. எசபேலின் மகள் அத்தாலியாள் யூத ராஜாவான யோராமை திருமணம் செய்தது நிமித்தம் எருசலேமிலும் பாகாலின் ஆலயம் கட்டப்பட்டு வழிபாடுகள் நடக்க ஆரம்பித்தது. அருவருப்பான பாபிலோனிய ரோம சபை ஏற்றுக்கொண்ட நிலையையும் அதிநிமித்தம் நியாயந்திருக்கப்பட்டதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்திலே தேவாதி தேவன் மிக தெளிவாக அறிவித்துள்ளார். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த தியத்தீரா சபையானது உபத்திரவ காலத்து சபை என்று எண்ணுகிறார்கள். இச்சபையின் விசுவாசிகளில் பெரும்பாலோர் உண்மையான மனம் திரும்புதலின் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தார்கள் என்று அறிய முடியவில்லை. ஏனென்றால் வேசித்தனம், விபச்சாரம் என்ற அருவருப்புகள் என்று சொல்லப்படும் விக்கிரக ஆராதனைகளை இக்காலத்திலும் சபைகளில் அங்கீகரித்து தேவனுடைய அன்பின் ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இச்சபையின் ரட்சிப்பின் நிலை சாத்தானை சார்ந்த உலக சபையாக இருப்பதனால் அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சியில் தேவாதி தேவன் அந்தி கிறிஸ்துவையும் அவன் ஜனங்களையும் வாதிக்கும் உபத்திரவங்களின் தண்டனையில் இவர்களையும் ஒப்பு கொடுக்கிறார். ஆகையினாலே தியத்தீரா சபையை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி என்று எச்சரிக்கப்படுகிறது.